ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் கலவரத்தை எப்படி கையாள்வது என்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி எஸ்பி முன்னிலையில் நடைபெற்றது. கலவரத்தில் எவ்வாறு தண்ணீர் புகை குண்டுகளை கையாள்வது என எஸ்பி சந்தீஷ் செய்து காண்பித்து விளக்கமளித்தார். ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் போலீசார் கலவரத்தின் போது நடக்கும் பிரச்சினைகளை எப்படி கையாளுவது, அப்போது எந்த நேரத்தில் எந்தெந்த முறையில் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட வேண்டும் எனவும் ஒத்திகை நிகழ்ச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் முன்னிலையில் நடைபெற்றது. அப்போது வஜ்ரா வாகனத்தில் இருந்து இரு புறங்களிலும் கண்ணீர் புகை குண்டுகள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் செய்து காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கண்ணீர் புகை குண்டுகள் கலவரம் நிகழும் இடத்தில் எவ்வாறு பயன்படுத்துவது, ரப்பர் குண்டுகள் எவ்வாறு பயன்படுத்துவது என்றும் காவலர்கள் செய்து காண்பித்தனர். அவர்களுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் கண்ணீர் புகை குண்டு பயன்படுத்தும் துப்பாக்கியை கொண்டு அவர் சுட்டு காண்பித்து காவலர்களிடம் விளக்கம் அளித்தார். அதனோடு கையெறி குண்டு எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து செய்து காண்பித்து காவலர்களிடம் விளக்கம் அளித்தார். அப்போது ஆயுதப்படை ஆய்வாளர் தங்கமணி, சார்பு ஆய்வாளர் சுரேஷ் கண்ணா, சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் ஏராளமான காவலர்கள் கலந்து கொண்டனர். Quick march, right wheel, left, right, left, right, left, right, left, right, left, right, left, right, left. உடனடியாக கலந்து செல்லுங்கள், இல்லாவிட்டால் கண்ணீர் புகை கொண்டு கலைக்க நேரிடும். கமாண்ட்ஸ் எல்லாம் மைக்ல கொடுங்க. Again, once a load. Button the shoulder. Direction right to left. 60 degree. One by one. Ha! Left to right. 75 degree. One by one. Ha! Vengono. Is it down? Cheers himself fair. Degree down, 45 degree again. கூட தெரியும்.